ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ மக்களுக்கும் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போ பழைய முறைப்படி போய் ஆஹா இதுதான் டிசைன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்பான், இதுல எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு, அப்புறம் டார்ஷன் இல்லாதப்போ எதுக்காக டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? அப்போ நல்லா படிச்சிருந்தா நம்மால அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏய், நாம அதை ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிற காரணங்களை விளக்க முடியும். விளக்கலைன்னா அப்புறம் அதோட முடிஞ்சது. அப்போ இந்த தியரி நல்லா வர்றது அதை சமாளிக்கத்தான். அதுக்கப்புறம் நாம ஏன் அப்படிங்கறத விளக்கலாம். சில சமயம் 2 பீம் ஒரே லெவல்ல வரும். ஒரு முனையில 10 அடி, அதாவது 3 மீட்டர் இருக்கும். அடுத்ததுல வரும்போது 3.6 இருக்கும். அப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் வந்திருக்கும். ஆனா அதை பார்க்கும் போதே அங்கேயும் இதே தானே வந்திருக்கு. அப்புறம் ஏன் அங்க மட்டும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாச்சு? அப்போ அதுக்கு மேல வேறொரு பீம் ஏறி இருக்கும். அப்போ அதுல மொமெண்ட் அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல தெரியணும். இதுல நம்ம சிவில் இன்ஜினியரிங்குக்கே நிறைய வாய்ப்புகள் வருது. அப்புறம் ஆர்கிடெக்சரும் இதோட ஒரு பகுதியா தான் வருது. ஏன்னா நாம வலிமையில இதை விட அதிகமா எதுவும் இல்ல. அப்போ அந்த வெள்ளம் அப்படிங்கிறது பக்கவாட்டு தாக்கம். நம்ம கட்டிடங்கள்ல எல்லாம் நாம ஆக்சியல் லோடு தான் அதிகமா பாக்குறோம். ஏன்னா இந்த ஆக்சியல் லோடுக்கு பதிலா வெள்ளம் வரும்போது பக்கவாட்டுல இருந்துதான் தாக்கம் இருக்கும்.